بسم الله الرحمن الرحيم إن الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين கண்ணியமிகு அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா கூறுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு தகுல்லாஹ் ஹக்க துகாத்திஹ், ஈமான் கொண்ட விசுவாசிகளே, அல்லாஹுவை பயப்பட வேண்டிய முறை பிரகாரம் பயந்து கொள்ளுங்கள். வலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன், நீங்கள் முஸ்லிம்களாகவே தவிர மரணித்து விடாதீர்கள். அல்லாஹுவின் நல்லடியார்களே, வார்த்தைகளில் உண்மையான வார்த்தை அல்லாஹுடைய வார்த்தையாகும். வழிகாட்டுதலில் மிக சிறந்த வழிகாட்டுதல் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த வழிகாட்டுதலாகும். காரியங்களில் மிக கெட்டது மார்க்கத்தின் பெயரால் மக்களால் ஏற்படுத்தப்பட்ட அனாச்சாரங்கள், சடங்கு சம்பிரதாயங்களாகும். இந்த அனாச்சாரங்கள், சடங்கு சம்பிரதாயங்கள் அனைத்தும் வழிகேடுகளாகும். அனைத்து வழிகேடுகளும் நரகத்திற்கு செல்லக்கூடியதாகும். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய நிஅமத்துகளில் மிக மகத்தான நிஅமத் ஒரு மனிதனுக்கு தாயும் தந்தையும் இருப்பது. தாயும் தந்தையும் அந்த பிள்ளையை அரவணைக்கிறார்கள், அன்பு காட்டுகிறார்கள், அந்த பிள்ளைக்கு தேவையான விஷயங்களை செய்து கொடுக்கிறார்கள் என்று சொன்னால் இது அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய நிஅமத்துகளில் மிக மகத்தான நிஅமத்தாகும். அந்த பிள்ளை மீது அந்த தாயும் தந்தையும் அன்பு காட்டுகிறார்கள். அதே சமயத்தில் அல்லாஹின் நல்லடியார்களே, சோதனைகளில் மிகப்பெரிய ஒரு சோதனை ஒரு மனிதனுக்கு ஏற்படக்கூடிய சோதனை என்னவென்றால் தாயும் தந்தையும் இல்லாமல் இருப்பது. ஒரு பிள்ளைக்கு தாய் தந்தை இல்லை என்று சொன்னால் அந்த பிள்ளைக்கு பாசம் காட்டக்கூடியவர் யாரும் இருக்க மாட்டார். அதாவது தாய் தந்தையை போல பாசம் காட்டக்கூடியவங்க இருக்க மாட்டாங்க. எனவே அல்லாஹின் நல்லடியார்களே, ஒரு குழந்தை, அந்த குழந்தைக்கு தாய் இல்லை தந்தை இல்லை என்று சொன்னால் அந்த அனாதையான நிலை இருக்கிறது, அந்த குழந்தைக்கு மிகப்பெரிய சோதனையாக இருக்கும். நினைத்து பாருங்கள், ஒரு சிறிய குழந்தைக்கு அந்த குழந்தைக்கு செலவு செய்யக்கூடிய தந்தை இல்லை. சின்ன வயதிலேயே அந்த குழந்தையின் தந்தை இறந்து விட்டார் என்று சொன்னால் அந்த குழந்தை நிலை என்னவாக ஆகும் என்பதை சிந்தித்து பாருங்கள். சின்ன குழந்தையாக சிறுவராக இருக்கும்போது தாய் இல்லை என்று சொன்னால் அந்த குழந்தைக்காக வேண்டி பராமரிக்கக்கூடிய, அன்பு காட்டக்கூடிய நிலை இல்லாத அந்த சூழ்நிலை அந்த குழந்தைக்கு எப்படி இருக்கும் என்பதை நினைத்து பாருங்கள். எனவேதான் மார்க்கம் அனாதைகளை ஆதரிப்பதற்கு மிக முக்கியத்துவத்தை காட்டுகிறது. அனாதைகளிடத்தில் நல்ல விதமாக நடந்து கொள்ள வேண்டும் என்று மிக சிறப்புகளை மார்க்கம் நமக்கு சொல்லியிருக்கின்றது. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மனிதர்களில் சிறந்த மனிதராக இருக்கக்கூடிய, படைப்புகளில் சிறந்த மனிதராக இருக்கக்கூடிய அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யத்தீம், அனாதை என்ற சோதனைக்குள்ளாக்கப்பட்டார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாயின் வயிற்றில் இருக்கக்கூடிய சமயத்திலேயே தந்தையை இழந்தார்கள். பிறந்து 6 வயதாக இருக்கும்போது தாயை இழந்தார்கள். யத்தீமாகவே அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வளர்ந்தார்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த விஷயத்தில் ஒவ்வொரு அனாதைகளுக்கும் முன்மாதிரி இருக்கிறது, மன ஆறுதல் அளிக்கக்கூடிய செய்தி இருக்கிறது. அல்லாஹு தஆலா நபியினுடைய இந்த அனாதையாக வாழ்ந்த நிலையை, வளர்ந்த நிலையை பற்றி குர்ஆனிலே இவ்வாறு குறிப்பிடுகிறார். அலம் யஜிதுக யத்தீமன், உம்மை அனாதையாக அவன் காணவில்லையா? ஃபஆவா, அனாதையாக இருந்த உங்களை அல்லாஹு தஆலா ஆதரவு கொடுத்தான் என்று நபியினுடைய நிலையை அல்லாஹு தஆலா இவ்வாறு சுட்டி காட்டுகிறான். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மார்க்கம் அனாதைகளுக்கு முழுமையான உரிமையை கொடுத்திருக்கிறது. அனாதைகளுக்கு கொடுக்க வேண்டிய கடமைகளை வீண் செய்வது, பாழாக்குவது கூடாது என்று மார்க்கம் எச்சரிக்கை செய்கிறது. தூய்மையான இந்த மார்க்கம் அனாதைகளை பராமரிக்க வேண்டும் என்று கட்டளையிடுகிறது. யார் அனாதையினுடைய பொறுப்பை ஏற்று நடக்கக்கூடியவராக இருக்கிறாரோ அவர் அனாதைகள் விஷயத்தில் நல்ல விதமாக நடந்து கொள்ள வேண்டும். அனாதைகள் விஷயத்தில் நலவை நாட வேண்டும். அவர்களுடன் பழகக்கூடிய விஷயத்தில் நல்ல முறையில், அழகான முறையில் பழக வேண்டும் என்று மார்க்கம் கட்டளையிடுகிறது.
அல்லாஹு தஆலா குர்ஆனிலே கூறுகிறான், ஃபஅம்மல் யதீம ஃபலா தக்ஹர், அனாதையை நீங்கள் கடிந்து கொள்ளாதீர்கள், அனாதையை நீங்கள் விரட்டாதீர்கள் என்று அல்லாஹு தஆலா குர்ஆனிலே கூறி காட்டுகிறான். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனாதையை ஆதரித்து அனாதையை பராமரிக்கக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு அதிகமான கூலியை, சிறந்த கூலி உண்டு என்பதாக வாக்குறுதி அளிக்கிறார்கள். ஸஹல் இப்னு ஸஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியதாக அறிவிக்கிறார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள், அன வகாஃபிலுல் யதீமி ஃபில் ஜன்னதி ஹாகதா, நானும் அனாதையை ஆதரிக்கக்கூடியவரும் சொர்க்கத்தில் இவ்வாறு இருப்போம் என்று சொல்லி ஆள்காட்டி விரலையும் நடுவிரலையும் சிறிது அளவு இடைவெளி விட்டு நபி அவர்கள் சுட்டி காட்டினார்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அனாதையை பராமரித்தல், அனாதைக்கு ஆதரவு கரம் நீட்டுதல் என்பதின் அர்த்தம் என்னவென்றால், அனாதையை அரவணைத்து அனாதையை பண்படுத்தி வளர்ப்பது, அந்த அனாதைக்கு தாய் தந்தை இல்லாத, இருவரில் ஒருவரோ இருவரும் இல்லாத அந்த குழந்தைக்கு தேவையான விஷயங்களை எல்லாம் செயல்படுத்தி கொடுப்பது அனாதை ஆதரித்தல் என்ற அர்த்தமாகும். அல்லாஹு தஆலா அனாதைகளிடத்திலே நல்ல விதமாக நடக்குமாறு கட்டளையிடுகிறான். அனாதைகளுக்கு தேவையுள்ள சமயங்களில் அழகான முறையில் அவர்களுக்கு செலவு செய்யுங்கள் என்று அல்லாஹு தஆலா கட்டளையிடுகிறான். அல்லாஹ் கூறுகிறான், யஸ்அலூனக மாதா யுன்ஃபிகூன், எதை யாருக்கு செலவு செய்வது என்று நபியே உம்மிடத்திலே சஹாபாக்கள் கேள்வி கேட்கிறார்கள், மக்கள் உம்மிடத்திலே கேள்வி கேட்கிறார்கள். நபியே நீங்கள் மக்களுக்கு சொல்லுங்கள், மா அன்ஃபக்தும் மின் கைரின், நல்ல பொருளிலிருந்து நல்லதை நீங்கள் ஃபலில் வாலிதைனி, தாய் தந்தையருக்காக செலவு செய்வது, வல் அக்ரபின் உறவினர்களுக்காக செலவு செய்வது, வல் யதாமா அனாதைகளுக்காக செலவு செய்வது, வல் மசாக்கின் ஏழைகளுக்காக செலவு செய்வது, வப்ன சபீல் வழிபோக்கருக்காக செலவு செய்வது, நல்ல பொருளை நல்ல நிலையில் இவர்களுக்காக செலவு செய்வதன் மூலமாக நல்ல நன்மை உண்டு என்று அல்லாஹு தஆலா இந்த வசனத்திலே கூறி காட்டுகிறார். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அனாதை விஷயத்தில், அனாதை ஒரு அனாதை, அந்த அனாதை அவருக்கு அவருடைய பெற்றோர் விட்டு சென்ற அனந்தர சொத்தாக பொருள் அவருக்கு கிடைக்கிறது, சொத்து கிடைக்கிறது என்று சொன்னால், அந்த அனாதை விஷயத்தில் பொறுப்பாளராக இருக்கக்கூடியவர் அல்லாஹ்வை பயந்து அவருக்கு அந்த அனாதைக்கான சொத்தை பாதுகாத்து, அந்த சிறுவராக இருக்கக்கூடிய அனாதை பக்குவம் வரக்கூடிய சமயத்தில் அந்த காசை, அந்த பணத்தை கொடுப்பது அவர் மீது கடமையாகும். அனாதைக்கு வந்திருக்கக்கூடிய அனந்தர சொத்தை அதை வீண்விரயம் செய்வது கூடாது, அழகான முறையில் பாதுகாக்க வேண்டும். அல்லாஹு தஆலா குர்ஆனிலே கூறுகிறான், வலா துஅத்து ஸுஃபஹாஅ அம்வாலக்கும் அல்லதி ஜஅலல்லாஹு லக்கும் கியாமன், வாழ்வாதாரத்தினுடைய மூலாதாரமாக இருக்கக்கூடிய பொருளாதாரத்தை, அனாதைகளுக்கு சேர வேண்டிய அந்த சொத்துக்களை, பொருளாதாரத்தை அவர்கள் சிறுவர்களாக, பக்குவமான வயது அடையாதவர்களாக, அறிவு குறைவானவர்களாக இருப்பார்களே, ஆனால் அவர்களுக்கு போய் சேர வேண்டிய அந்த சொத்தை அந்த பக்குவ வயது அடையாத நிலையில் கொடுக்காதீர்கள். வர்ஸுகூஹும் ஃபீஹா, அவர்களுக்கான சொத்திலிருந்து அவர்களுக்கு உணவு கொடுங்கள். வக்ஸூஹும், நல்ல முறையில் ஆடை அணிவியுங்கள். வகூலு லஹும் கௌலம் மஅரூஃபா, அனாதை பிள்ளைகளிடத்தில் அழகான நல்ல வார்த்தையை பேசுங்கள் என்று அல்லாஹு தஆலா வழிகாட்டுகிறான். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே அனாதையினுடைய சொத்துக்கு பொறுப்பாளராக இருக்கக்கூடியவர் அந்த அனாதை சிறுவராக இருக்கும் போது அந்த சொத்தை அந்த பிள்ளையிடத்தில் ஒப்படைப்பது கூடாது. அதே போல அனாதை சரியான முறையில் செலவு செய்யக்கூடிய பக்குவம் அறியாதவராக இருக்கிறார் என்று சொன்னால், அந்த பக்குவம் அறியாத அனாதை இடத்திலும் அவருக்கான செல்வத்தை கொடுப்பது கூடாது. மாறாக எப்போது அந்த அனாதை பக்குவ வயது அடைகிறாரோ அந்த இடத்தில், அந்த நேரத்தில் அந்த செல்வம் அவருக்கு பயனாக இருக்கும் என்ற சமயம் வரும்போது அந்த சமயத்தில் அந்த அனாதையினுடைய பொருளை கொடுப்பது கடமையாகும். அதே போல அனாதையினுடைய சொத்தை என்ன செய்யக்கூடாது, அதாவது கடமையான ஜக்காத்துக்கு தவிர உபரியான ஜக்காத்துக்காக நாம் கொடுத்து விடுவது கூடாது. அதே போல தகுதி இல்லாத, தேவையில்லாத இடங்களில் செலவு செய்வதும், அனாதையுடைய சொத்தை செலவு செய்வதும் கூடாது. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இதற்கு மிக முன்னுதாரணமாக முஹம்மது இப்னு சீரின் ரஹிமஹுல்லாஹ் இருக்கிறார்கள். அனாதைகளுக்கான அந்த சொத்து விஷயத்திலே அதனுடைய நலன் விரும்பிகள் ஒன்று சேர்ந்து அனாதைகளை பராமரிக்கக்கூடிய விஷயத்தில் சிறப்பாக அல்லாஹ் கூறக்கூடிய வசனத்துக்கு ஏற்ப நடப்பது அவர்களுக்கு மிக
சிறப்பா மிக நேசத்துக்குரிய விருப்பத்துக்குரிய செயலாக முஹம்மது இப்னு சீரின் ரஹ்மஹுல்லாஹ் அவர்களிடத்தில் இருந்திருக்கிறது. அல்லாஹ் தஆலா கூறுகிறான், வயஸ்அலூனக அனில் யதாமா, அனாதைகள் விஷயத்திலே நபியே உம்மிடத்திலே அவர்கள் கேள்வி கேட்கிறார்கள். குல் இஸ்லாஹு லஹும் கைர், மக்களிடத்திலே சொல்லுங்கள், அனாதைகள் விஷயத்தில் நீங்கள் நல்ல விதமாக நடந்து கொள்ளுங்கள், அது உங்களுக்கு நலவாக இருக்கும். அனாதைகள் விஷயத்தில் நீங்கள் நலவை நாடுங்கள், அது உங்களுக்கு நன்மையாகும். வயின் துஹாலிதூஹும், உங்களோடு சேர்ந்து வாழக்கூடியவர்களாக இருந்தால், அனாதைகள் கூட நீங்க இருக்கிறீங்க, அனாதைகளை பராமரிக்கக்கூடிய கல்வி கூடத்தில் நீங்கள் இருக்கிறீர்கள், அனாதை இல்லத்துல பணி செய்யக்கூடியவர்களாக இருக்கிறீர்கள் என்றால் ஃபைஹ்வானுக்கும், அவர்கள் உங்களுடைய சகோதரர்கள். எனவே நல்ல விதமாக நடந்து கொள்ளுங்கள். வல்லாஹு யஅலமுல் முஃப்ஸித மினல் முஸ்லிஹ், சீர்திருத்தம் செய்யக்கூடியவரிலிருந்து குழப்பம் செய்யக்கூடியவர் யார் என்பதை அல்லாஹ் அறியக்கூடியவனாக இருக்கிறான் என்று அல்லாஹு தஆலா கூறுகிறார். எனவே அனாதையின் சொத்துக்கு பொறுப்பாளராக இருக்கக்கூடியவர் அந்த அனாதையுடைய சொத்து வளருவதற்காக முயற்சி செய்ய வேண்டும். அவரால் முடிந்தாலும் முயற்சி செய்ய வேண்டும். அந்த அனாதையுடைய சொத்தை வியாபாரத்தில் ஈட்டி வியாபாரம் செய்து அந்த அனாதையுடைய சொத்தை பெருக்குவது அந்த பொறுப்பாளருக்கு கடமையாக இருக்கிறது. அமீருல் முஃமினீன் உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், அனாதையினுடைய பொருளாதாரத்தை, பொருளை, செல்வங்களை நீங்கள் என்ன செய்யுங்கள், வியாபாரம் செய்யுங்கள். ஜக்காத் அந்த பொருளை தின்று விடாத அளவிற்கு நீங்கள் என்ன செய்யுங்கள், அதை வியாபாரம் செய்து அதிலிருந்து ஜக்காத் பணத்தை நீங்கள் என்ன செய்யுங்கள், நீங்கள் கடமையான ஜக்காத்தை கொடுங்கள் என்பதாக உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வழிகாட்டுகிறார்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரும் பாவங்களில் மனிதனை அழிவில் போடக்கூடிய தடை செய்யப்பட்ட பெரும் பாவங்களில் மிகப்பெரிய பாவமாக இருக்கிறது அனாதையினுடைய சொத்தை முறையில்லாமல் முறைகேடாக சாப்பிடுவது. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா கூறுகிறான், வஆத்துல் யதாமா அம்வாலஹும், அனாதைகளுக்கு அவர்களுடைய செல்வங்களை நீங்கள் கொடுத்து விடுங்கள். அவர்களுக்கான செல்வத்தை பக்குவ வயது வந்துவிட்டால் அந்த செல்வத்தை நிர்வாகம் செய்யக்கூடிய நிலை அவங்களுக்கு வந்துருச்சு, சரியா அவங்க செலவு செய்யக்கூடியவங்களாக இருக்கின்றார் என்று சொன்னால் அந்த பக்குவ வயது வந்தவுடனே அவர்களுக்கு கொடுத்து விடுங்கள். வலா ததபத்தலுல் ஹபீஸ பித்தய்யிப், நல்ல பொருளை அசுத்த பொருளை கொடுத்து அவர்களுடைய நல்ல பொருளுக்கு பகரமாக அசுத்தமான பொருளை அவர்களுக்கு மாற்றி கொடுத்து விடாதீர்கள். வலா தஅகுலு அம்வாலஹும் இலா அம்வாலிக்கும், உங்களுடைய செல்வங்களுடன் சேர்த்து அவர்களுடைய செல்வத்தை நீங்கள் சாப்பிட்டு விடாதீர்கள். இன்னஹு கான ஹூபன் கபீரா, அனாதைகளின் சொத்தை சாப்பிடுவது, முறையற்ற நிலையில் சாப்பிடுவது பெரும் பாவமாகும் என்று அல்லாஹு தஆலா குறிப்பிடுகிறார். மற்றொரு வசனத்தில் அல்லாஹ் கூறுகிறான், இன்னல்லதீன யஅகுலூன அம்வாலல் யதாமா ஸுல்மன், அநியாயமான முறையில் அனாதைகளின் சொத்துக்களை சாப்பிடக்கூடியவர்கள், இன்னமா யஅகுலூன ஃபீ புதூனிஹிம் நாரா, தங்களுடைய வயிறுகளில் அவர்கள் சாப்பிட்டு நிரப்புவதெல்லாம் நரக நெருப்பைத்தான். வஸயஸ்லௌன ஸஈரா, அவர்கள் நரகத்தில் நுழைவார்கள் என்று அல்லாஹ் தஆலா எச்சரிக்கை செய்கிறார். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுவதாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், இஜ்தனிபு அஸ்ஸபஅல் மூபிகாத், மனிதனை அழிவில் போடக்கூடிய மிக பெரிய 7 விதமான பாவமான காரியங்களை விட்டு நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள் என்று நபி அவர்கள் கூறி பாவமான காரியங்களை பட்டியலிட்டு சொல்லக்கூடிய அந்த செய்தியில் நபி அவர்கள் கூறுகிறார்கள், அக்ல மாலில் யத்தீம், அனாதையினுடைய செல்வத்தை சாப்பிடுவதிலிருந்து நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கை செய்கிறார்கள். எனவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அனாதைகள் விஷயத்தில் நாம் நல்ல விதமாக நடக்க வேண்டும். அவர்களுடைய காரியங்களை சிறப்பாக செயல்படுத்தி கொடுக்க நாம் முயற்சி செய்ய வேண்டும். நாளை மறுமையில் அல்லாஹுக்கு முன்னால் நிற்கக்கூடியவர்களாக இருக்கின்றோம். அல்லாஹு தஆலா இதை பற்றி கேள்வி கேட்கக்கூடியவனாக இருக்கின்றான். அல்லாஹ் கூறுகிறான், ஃபவரப்பிக், உம்முடைய இறைவன் மீது சத்தியமாக, லனஸ்அலன்னஹும் அஜ்மஈன், அவர்கள் அனைவரிடமும் நாம் கேள்வி விசாரணை செய்வோம். அம்மா கானு யஅமலூன், அவர்கள் உலகத்தில் வாழும்போது என்ன செய்து கொண்டிருந்தார்கள் என்பதை பற்றி நாம் கேள்வி விசாரணை செய்வோம் என்று அல்லாஹு தஆலா எச்சரிக்கை செய்கிறான். எனவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அனாதையுடைய சொத்து நம்முடைய பொறுப்பிலே இருக்கிறது என்று சொன்னால் அந்த அனாதை நோட்டமிட வேண்டும். எப்போது அந்த அனாதை சரியான வயது பக்குவம் வந்து திருமண வயதாகிவிட்டார், பொருளாதாரத்தை நிர்வகிக்கக்கூடிய திறன் அவருக்கு வந்துவிட்டது, அவர் வீண்வரையும் செய்யாத நிலையில் பக்குவ வயதில் இருக்கிறார் என்று சொன்னால் அவருடைய செல்வத்தை அழகான முறையில் நாம் கொடுத்து விட வேண்டும்.
அப்படி கொடுக்கும் போது அதற்கான சாட்சிகளை நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். அல்லாஹு தஆலா வழிகாட்டுகிறான், வபுத்தலில் எத்தாமா, அனாதைகளை நீங்கள் சோதித்துக் கொண்டே இருங்கள். அவங்க பக்குவ வயது வந்துட்டாங்களா, எப்ப அவங்களுக்கு என்ன விஷயத்தை நம்ம செஞ்சு கொடுக்க வேண்டும் என்பதை நீங்கள் என்ன செய்யுங்கள், நீங்கள் சோதித்துக் கொண்டே இருங்கள். ஹத்தா இதா பலகுன் நிகாஹ், பருவ வயதை வந்து திருமணம் முடிக்கக்கூடிய பக்குவ நிலை அவர்கள் அடைந்து விட்டால், ஃபைன் ஆனஸ்து மின்ஹும் ருஷ்தா, பக்குவமான நிலையை நீங்கள் அவர்களிடத்தில் நீங்கள் பார்த்து விட்டால், ஃபத்ஃபஉ இலைஹிம் அம்வாலஹும், அவர்களுக்கான அந்த சொத்தை அவர்களுக்கு நீங்கள் கொடுத்து விடுங்கள், ஒப்படைத்து விடுங்கள். அந்த சமயத்தில் ஃபைதா தஃபஅதும் இலைஹிம் அம்வாலஹும் ஃபஅஷ்ஹிது அலைஹிம், அவர்கள் மீது சாட்சியாளர்களை நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த பொருளாதாரத்தை கொடுக்கக்கூடிய சமயத்தில் அதற்கான சாட்சியாளர்களை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். வகஃபா பில்லாஹி ஹசீபா, விசாரணை செய்வதால் அல்லாஹ் போதுமானவனாக இருக்கின்றான் என்று அல்லாஹு தஆலா வழிகாட்டுகிறான். அனாதைகளுக்கான சொத்தை தாய் தந்தை வஃபாத்தாகி விட்டார்கள், பிள்ளைகள் சகோதரருக்கு போய் சேர வேண்டிய சொத்து இருக்கிறது, சகோதரர் சிறியவராக இருக்கிறார், சொத்து நிறைய இருக்கிறது என்று சொன்னால், நல்ல பக்குவ வயதில் இருக்கக்கூடிய சகோதரர் அல்லது தாயுடைய சொத்து இருக்குது, பிள்ளைக்கு போய் சேர வேண்டிய சொத்து இருக்கிறது, அந்த தந்தையாக இருக்கக்கூடியவர் என்ன செய்ய வேண்டும் என்றால், பக்குவ வயது வந்தவுடன் அதை முறையாக அந்த பிள்ளைகளுக்கு கொடுத்து விட வேண்டும். அதை தன்னுடைய சொத்தாக எடுத்து சாப்பிடுவது பெரும் பாவமாக இருக்கிறது. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அனாதையை பராமரிப்பதில் நல்ல விதமாக நடப்பதில் மிக முக்கியமான வழிகாட்டுதல் என்னவென்று சொன்னால், அனாதைகளுக்கு நல்ல கல்வியை கற்பிப்பதில் முயற்சி செய்ய வேண்டும், நல்ல ஒழுக்கங்களை கற்பிப்பதில் முயற்சி செய்ய வேண்டும். அவர்கள் மார்க்கத்தின் அடிப்படையில் நல்ல பண்புகளில் வளர்வதற்காக வேண்டி அவர்களுக்கு வழிகாட்ட வேண்டும். தீய நட்புகள், தீய தோழமையிலிருந்து அவர்களை பாதுகாக்க வேண்டும். அவர்கள் இதன் மூலமாக, இந்த மாதிரி அவர்கள் வளர்க்கப்படுவதன் மூலமாக இந்த சமூகத்தின் சிறந்த பயனாளர்களாக உருவாவதற்காக வேண்டி முக்கியஸ்தர்கள் இவ்வாறு செயல்பட வேண்டும். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அனாதை இல்லங்களை நடத்த வேண்டும், அதிலே கண்காணிக்க வேண்டும். அந்த பிள்ளைகளை சிறந்த முறையில் உருவாக்க நாம் முயற்சி செய்வதெல்லாம் இந்த நல்ல காரியத்தில் அடங்கக்கூடியதாக இருக்கிறது. எனவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எத்தனையோ அனாதையான மக்கள் சிறந்த இடத்துக்கு போயிருக்கிறாங்க. உதாரணமாக இமாம் அஹ்மது பின் ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ், அவர்கள் அனாதையாக இருந்தார்கள், கல்வியை தேடி சென்றார்கள். இந்த உம்மத்தினுடைய சிறந்த ஹதீஸ்களை வல்லுநராகவும் ஃபிக்ஹ்களை வல்லுநராகவும் அக்கீதாவை அறிந்த சுன்னாவை பின்பற்றக்கூடிய சிறந்த இமாமாக திகழ்ந்தார்கள் இமாம் அஹ்மது பின் ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ். அல்லாஹ்வின் நல்லடியார்கள் அனாதை, ஆனால் சிறந்த பண்புள்ளவர்களாக அவர்கள் கல்வியை கற்று இந்த சமூகத்திற்கு மிக சிறந்த பயனாளராக இமாம் அஹ்மது பின் ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் திகழ்ந்தார்கள். சுன்னாவை பின்பற்றக்கூடிய இமாமாக இருந்தார்கள். உலகத்தின் மீது பற்றற்ற இமாமாக இமாம் அஹ்மது பின் ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இருந்தார்கள். அதே போல அப்துர் ரஹ்மான் அத்தாஹில் சக்கர் குவைஷ் என்ற அனாதையான மனிதர், இவர்கள் சிறந்த அரசராக இருந்தார்கள். ஆண்டலஸ் அவர்கள் ஆட்சி செய்தார்கள். அவருடைய காலகட்டத்தில் இஸ்லாம் சிறந்த முறையில் மக்களுக்கு மத்தியிலே என்ன செய்யப்பட்டது, பின்பற்றப்பட்டது. அந்த அளவுக்கு சிறந்த ஆட்சியை கொடுக்கக்கூடிய மனிதராக திகழ்ந்தார்கள் சிறு வயதில் அனாதையாக இருந்த அப்துர் ரஹ்மான் அத்தாஹில் அவர்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அனாதைகளுக்கு சிறந்த முன்மாதிரியாக வந்த இடத்தில் நபியவர்கள் சிறந்த முன்மாதிரியாக இருக்கிறார்கள். நபியவர்கள் அனாதையாக இருந்தார்கள். பிறக்கும் போதே தந்தை இழந்த நிலை, பிறந்த பிறகு 6 வயதிலே நபியவர்கள் தன்னுடைய தாயை இழந்து விடுகிறார்கள். அனாதையாக வளர்ந்த அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்திற்கு சிறந்த பயனை ஏற்படுத்தினார்கள். அல்லாஹுடைய உதவியினால் மிக சிறந்த முன்மாதிரியாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கிறார்கள். எனவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்முடைய வாழ்க்கையில அனாதையை ஆதரிக்கக்கூடிய நிலையை உருவாக்கி கொள்ள வேண்டும். நமது ஊரில் இருக்கக்கூடிய அனாதை இல்லம் இருக்குமையானால் நம்மனால் முடிந்த பொருளாதார உதவிகளை செய்ய வேண்டும். அல்லாஹ் கல்வி அறிவை கொடுத்திருப்பானையானால் அந்த பிள்ளைகளுக்கு டயத்தை கொடுத்து அங்க போய் அந்த பிள்ளைகளுடன் ஒரு நாள் சாப்பிட்டு அந்த பிள்ளைகளுக்கு நல்ல அட்வைஸை கொடுக்க வேண்டும். ஊருக்கு செல்லும் போது என்ன முஹ்சின், ஊருக்கு போகும்போது நல்ல சாக்லேட் நல்ல இதுகள்லாம் வாங்கிட்டு போய் அனாதைகள் இல்லத்துக்கு போய் என்ன செய்யுங்க, கொடுக்கும் பழக்கங்களை ஏற்படுத்திக் கொள்ளுங்க. இன்ஷா அல்லாஹ் செய்யலாமா? அனாதையை நாம் ஆதரிக்க வேண்டும், அனாதைகளை பக்குவப்படுத்தி வளர்க்க வேண்டும். அதுல நிறைய நன்மைகள் இருக்கிறது. அல்லாஹு தாலா பல இடங்களில்
அனாதையை ஆதரிக்க நமக்கு என்ன செய்கிறான், வழிகாட்டுகிறான். அதற்கு நிறைய நன்மைகள் உண்டு. அல்லாஹு தஆலா அனாதைகளை ஆதரித்து அனாதைகள் விஷயத்தில் நல்ல விதமாக நடக்கக்கூடிய நல்ல அடியாறுகளில், பொறுப்புள்ள அடியாறுகளில் என்னையும் தங்களையும் சேர்த்து அருள் புரிவானாக. சுப்ஹானக்கல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.